பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வேத வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த பகுதியில் சமாரியா பெண்ணை குறித்து பார்க்குறோம். சமாரியா பெண் மற்றவர்களால் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏசப்பாவை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு ஒரு புதிய மனுஷியாக தன்னை உருவாக்கிக்கிறாங்க. தான் உருவானது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாற்றத்திற்கு காரணமானவரை அந்த சமாரியா பகுதி மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஊருக்குள்ளே போய் இயேசுவை குறித்து சொல்கிறான். வேதத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி அது உண்மையில் விழுந்த கடமைன்னு சொல்லிட்டு இவ தனக்கு தெரியாமையே இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோமா? அதை குறித்து கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏசப்பா நமக்காக தான் வந்தார். அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தையே கொடுத்து நம்மை விலைக்கிரயமாக மீட்டெடுத்திருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக உருவாகணும். நாம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களையும் உருவாக்கணும். ஹேவ் அ நைஸ் டே.